வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள். தீர்க்கன் தேவனது ஸ்தானாபதியாய் நின்று ஜனங்களையெல்லாம் அழைக்கிறார். வாருங்கள், நாம் கர்த்தரிடத்தில் திரும்புவோம். நாம் சபிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம், உடைக்கப்பட்டு போய் கிடக்கிறோம், நொறுக்கப்பட்டு இருக்கிறோம். நமக்கு நன்மைகள் வரவில்லை, நமக்கு வாழ்வு இல்லை, நமக்கு செழிப்பு இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, கர்த்தரிடத்தில் திரும்பி விடுவோம். அவர் நம்மை அடித்தார், அவரே நம்மை குணமாக்குவார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் என்று சொல்லி ஜனங்களை அழைக்கிறான். பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை குணமாக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்களுடைய காயங்களை கட்ட விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உடைவுகள், நொறுங்கி போன நிலைமைகள், உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் இருக்கிற எல்லா விதமான கண்ணீரின் அனுபவங்களையும் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீங்கள் தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். பல வேளைகளிலும் வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறீர்கள், வசனத்தை நம்புகிறீர்கள், அது நடக்கவில்லை என்று சோர்ந்து போகிறீர்கள். ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு முன்னதாக ஒரு மனம் திரும்புதல் தேவையாயிருக்கிறது. அதைத்தான் இந்த மாதம் முதல் செய்தியாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் திரும்புவோம், வாருங்கள்.